இன்னும் 5 வருஷத்துல ஒன்று அடேங்கப்பா என் வாழ்க்கையே மாத்திட்டேனே அப்படின்னு நீங்க சொல்லுவீங்க. இல்லைன்னா அச்சச்சோ 5 வருஷத்துக்கு முன்னாடி எங்க இருந்தேனோ அங்கேயே தான் இன்னும் நிக்கிறேன் அப்படின்னு புலம்புவீங்க. இதுக்கெல்லாம் காரணம் ஒரே ஒரு சின்ன முடிவு தான். அது லாட்ரி சீட் இல்லை, பெரிய பெரிய மோட்டிவேஷன் பேச்சு இல்லை. நான் சொல்றது கேட்கறதுக்கு ரொம்ப சப்பையா நம்ப முடியாத மாதிரி ஒரு முடிவு. ஆனா அதுதான் நிஜம். இந்த ஒரு முடிவு தானே நீங்க வாழ்க்கையில அடுத்த கட்டத்துக்கு போறீங்களா இல்ல இப்படியே இருந்துட போறீங்களான்னு தீர்மானிக்கும். ஒவ்வொரு தடவையும் நீங்க அலாரத்துல ஸ்னூஸ்ன்னு பட்டனை தட்டும்போது சும்மா ஒரு 9 நிமிஷம் கனவு காண்ற நேரத்தை வாங்கல, உங்க எதிர்காலத்தையே அதுக்கு விலையா கொடுக்குறீங்க. நிஜமாவே சொல்றேன், நம்ம எந்திரிச்ச 90 நிமிஷத்துல நம்ம மூளை 40% வரைக்கும் செம ஃபோக்கஸ்டா இருக்குமா. ஆராய்ச்சியில கூட சொல்றாங்க. இது எப்படி தெரியுமா? நம்ம கையில ஒரு சீக்ரெட் கோட் கிடைச்ச மாதிரி. ஆனா அதை நம்ம என்ன பண்றோம்? யூடியூப் கமெண்ட்ல யாருன்னே தெரியாதவங்க கிட்ட சண்டை போடுறதுக்கோ இல்ல அமேசான்ல தேவையே இல்லாததை வாங்கலாமான்னு பாக்குறதுக்கோ வீணடிக்கிறோம். ஆனா நீங்க ஆச்சரியமா பாக்குற ஆளுங்க இருக்காங்களே, அவங்க ஒன்றும் பெரிய சூப்பர் ஹீரோலாம் இல்ல. அவங்க விடிய காலையில மலை உச்சியில உட்காந்து தியானம்லாம் பண்றது இல்ல. அவங்க சும்மா முடிச்சிருக்காங்க, அவ்வளோதான். அவங்க காலையில 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு கஷ்டப்படுறது, அவங்களுக்கு அலாரம் சத்தம் ரொம்ப பிடிக்கும்னு இல்லை. அந்த நேரம் இருக்கே, அதுதான் தங்கமான நேரம். எந்த டெக்ஸ்ட் மெசேஜும் வராது, நோட்டிஃபிகேஷன் வராது, குழந்தைங்க சோஃபா மேலே குதிச்சு விளையாட மாட்டாங்க. அப்படியே லேசர் மாதிரி ஒரு துளி டிஸ்டர்பன்ஸ் இல்லாத கவனம் கிடைக்கும். இது காலையில சீக்கிரம் எந்திரிக்கிற ஆளா இருக்கிறத பத்தி இல்லை. என்னோட சூப்பரான மனநிலையை தேவையில்லாத பூனை வீடியோ பார்த்து வீணடிக்க மாட்டேங்கிற ஆளா இருக்கிறத பத்தி. இதுல ஒரு வித்தியாசம் இருக்கு. அந்த வித்தியாசம் தான் 5 வருஷம் கழிச்சு நீங்க ஆசைப்பட்ட எல்லாமே கிடைச்ச வாழ்க்கையா இல்ல ஏன்டா எதுவுமே மாறலன்னு இன்னும் 1 வருஷம் புலம்புற வாழ்க்கையான்னு காட்டும். சரிப்பா, ஆனா எனக்கு காலையில எந்திரிக்கிறதுனாலே பிடிக்காதே அப்படின்னு நீங்க கேட்டா ஒரு நல்ல செய்தி சொல்றேன். நான் ஒன்றும் உங்களை கட்டாயப்படுத்தி கஷ்டப்பட்டு ஒர்க் பண்ணுன்னு சொல்ல வரல, இல்ல ஓயாம ஓடுன்னு துரத்தவும் வரல. ஆட்டத்தையே மாத்தி போடக்கூடிய ஒரு பவர்ஃபுல்லான வழியை காட்டத்தான் வந்திருக்கேன். எப்படின்னா, காலையில ஒரே 1 மணி நேரத்தை மட்டும் நீங்க உங்களுக்காக எடுத்துக்கிட்டீங்கன்னா போதும். பெட்ல இருந்து எந்திரிச்ச உடனே இன்ஸ்டாகிராம் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்துட்டு அப்புறம் மிச்ச நாள் பூரா ஏன் இவ்வளோ டென்ஷனா இருக்கு, ஏன் எல்லாத்துலேயும் லேட்டாக போகிறோம்னு புலம்பிட்டு இருக்கிற 95% ஜனங்களை விட மனசளவில் நீங்கள் பெரிய ஆளாக ஆயிடுவீங்க. நீங்கள் எந்திரிச்சதுக்கு அப்புறம் வர்ற அந்த முதல் 1 மணி நேரம் இருக்கு, அது சும்மா காலை நேரம் மட்டும் இல்லை, அது உங்கள் மூளைக்கு ஒரு ராக்கெட் ஏவுதளம் மாதிரி. அப்போ தான் டோபமைன் ஒரு கெமிக்கல் நம்ம மூளையில் அதிகமாக சுரக்கும். அது நம்ம மூளைக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பார்ட்டி கெமிக்கல் மாதிரி. கார்டிசோலும் லேசாக அதிகமாகி சோர்வாக படுத்திருக்கிற உங்களை ஒரு சுறுசுறுப்பான ஆளாக மாற்றும். இந்த கெமிக்கல் கலவையை நீங்கள் சரியாக பயன்படுத்தினா சயின்டிஸ்ட்லாம் சொல்கிற ஃப்ளோப்ரோன் நியூரோபிளாஸ்டிசிட்டின்னு ஒன்று அன்லாக் பண்ணலாம். சிம்பிளாக சொல்லணும்னா உங்கள் மூளை அப்போது ஈரமான சிமெண்ட் மாதிரி இருக்கும். நீங்கள் அதில் எதை ஊற்றுறீங்களோ அது அப்படியே கெட்டியாக பதிஞ்சிடும். இன்ஸ்டாகிராமில் தேவையில்லாத சண்டையை பார்த்தீங்கன்னா உங்கள் மனசில் கவனச்சிதறல் தான் பதியும். அதே இது ஏதாச்சும் பிளான் பண்ணுங்க, எழுதுங்க, கொஞ்சம் உடம்பு அசைங்க, இல்லை உருப்படியாக ஏதாவது கற்றுக்கிட்டீங்கன்னா வளர்ச்சி உங்கள் மனசில் பதியும். அதுவும் எப்பேற்பட்ட வளர்ச்சின்னா நிஜமான நாளுக்கு நாள் கூடிக்கிட்டே போகிற உலகத்தையே ஜெயிக்கிற அளவுக்கு வளர்ச்சி. அந்த சின்னதாக பார்க்க ஒன்றுமில்லாத மாதிரி தெரிகிற 1 மணி நேரம் அடுத்த 5 வருஷத்தில் ஆயிரக்கணக்கான மணி நேரமாக மாறும். மற்றவங்க அவங்களோட இடது கால் சாக்ஸை எங்கே வச்சோன்னு தேடிட்டு இருக்கிற அந்த நேரத்தில் உங்களுக்கு ஆயிரக்கணக்கான உபயோகமான மணி நேரம் கிடைச்சிருக்கும். சரி, ஆனால் காலையில் 5 மணிக்கு எந்திரிச்சு என்னதான் பண்ணுறது அப்படின்னு கேட்குறீங்களா? உங்களை குழப்பத்தில் விட்டுட்டு போக மாட்டேன். இப்போ சொல்கிறது காலையில் 5 மணிக்கான ஒரு பவர்ஃபுல்லான பழக்கம். இதை நீங்கள் செஞ்சீங்கன்னா உங்கள் எதிர்கால நீங்களே கண்ணாடி முன்னாடி நின்று உங்களுக்கு ஒரு ஹைஃபை கொடுப்பாரு. ஒருவேளை உங்கள் கனவுக்கு அறைய கூட வாங்கிடுவீங்க. மொதல் ஸ்டெப் தண்ணி. உங்கள் கனவு எல்லாம் அதை நம்பித்தான் இருக்கிற மாதிரி மடக்குன்னு குடிங்க. ராத்திரி பூரா உங்கள் மூளை சார்ஜ் இல்லாமல் லோ பேட்டரியில் இருக்கும். அதனால நல்லா தண்ணி குடிங்க. 2வது ஸ்டெப், உடம்ப கொஞ்சம் அசைங்க, ஸ்ட்ரெச் பண்ணுங்க, இல்லை கொஞ்சம் நடங்க, இல்லைனா ஒரு 10 புஷ்அப் எடுங்க. என்னடா இது வாழ்க்கைன்னு யோசிச்சா கூட பரவாயில்ல, அந்த மாதிரி குழப்பம் இல்லாமல் நம்ம கேரக்டர் இன்னும் ஸ்ட்ராங் ஆக்கும். 3வது ஸ்டெப், ஒரே ஒரு லட்சியத்தை மட்டும் எழுதுங்க. ஒன்னே ஒன்று தான், ஒரு தெளிவான குறிக்கோள். இன்னைக்கு ஒரு சின்ன விஷயத்தை சாதிங்க, நாளைக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். 4வது ஸ்டெப், கற்றுக்கோங்க. ஒரு புஸ்தகத்துல இருந்து ஒரு 5 பக்கத்தை எடுத்து படிங்க, இல்லை ஒரு உருப்படியான ஆழமான வீடியோவை பாருங்க, இல்லைனா பாட்காஸ்ட்டை கேளுங்க. உருப்படியா எதையாவது கற்றுக்கோங்க. 5வது ஸ்டெப், பாதுகாத்துக்கோங்க. இந்த 1 மணி நேரம் ரொம்ப புனிதமானது. தேவையில்லாம போன நோண்டாதீங்க, டெக்ஸ்ட் மெசேஜ் பார்க்காதீங்க, இமெயில் செக் பண்ணாதீங்க. நீங்க வேலையை முடிக்கிற வரைக்கும் வேற எதுவுமே உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. இது ஏன் எல்லாத்தையும் மாத்துது தெரியுமா?
இது உங்க அடையாளத்தை பத்தி. யாருமே பார்க்காதப்போ நீங்க எப்படிப்பட்ட ஆளா உருவாகுறீங்கன்றத பத்தி. ஒவ்வொரு தடவையும் நீங்க கஷ்டப்பட்டு படுக்கையை விட்டு எந்திரிச்சு மனசுல ஒரு தெளிவான நோக்கத்தோட ஒரு வேலையை செய்யும்போது, அது உங்களுக்கு கொஞ்சமும் பிடிக்காத விஷயமா இருந்தா கூட நீங்க ஆசைப்படுற உங்க எதிர்காலத்துக்கு ஓட்டு போடுறீங்கன்னு அர்த்தம். சும்மா வாயால இல்ல, உங்க செயலால கவனமா ஒழுக்கமா மற்றவங்களால மதிக்கப்படுற, முதல்ல உங்களாலேயே நம்பப்படுற ஒரு வெர்ஷனா நீங்க மாறுறதுக்கு ஓட்டு போடுறீங்க. எந்த வாழ்க்கையை வேணும்னு திரும்ப திரும்ப சொல்லிட்டே இருக்கீங்களோ அந்த வாழ்க்கையை உண்மையிலேயே உருவாக்குற ஆளா மாறுறதுக்கு. ஒரு நாளைக்கு 1 மணி நேரம்னு தெளிவான நோக்கத்தோட நீங்க செலவு பண்ணா ஒரு வருஷத்துக்கு 365 மணி நேரம் ஆச்சு. அப்படின்னா முழுசா 15 நாள், அதாவது 2 வாரம் தொடர்ந்து எந்த விதமான தொந்தரவும் இல்லாம உங்களை நீங்களே செதுக்கிக்கிற நேரம். இது வார கடைசியில அவசரமா திணிக்கிற நேரம் இல்ல. எப்பவாச்சும் ஒரு நாள் பார்த்துக்கலாம்னு அரைகுறையா பண்றதும் இல்ல. முழு அர்ப்பணிப்போட கூர்மையா. இதையே நீங்க 5 வருஷத்துக்கு தொடர்ந்து செஞ்சா மற்றவங்க எல்லாம் நெட்ஃப்ளிக்ஸ் பார்த்துட்டும் எந்த சினிமா ஸ்டார் புதுசா என்ன பண்ணாங்கன்னு பேசிட்டும் இருக்கிற நேரத்துல நீங்க உங்களை பத்தியே ஒரு மாஸ்டர் டிகிரி வாங்குற மாதிரி ஆயிடுவீங்க. நீங்க உங்க எதிர்காலத்தை ஒரு வெறியோட உருவாக்கிக்கிட்டே இருப்பீங்க. கடுகு சிறுத்தாலும் காரம் குறையாதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? நீங்க வேணும்னு ஆசைப்படுற எல்லாத்தையும் அடைய வழி செய்யற அந்த சாவி ஏதோ 2000 ரூபாய் கொடுத்து வாங்குற ஆன்லைன் கோர்ஸ் இல்ல, மாயாஜாலமான மோட்டிவேஷன் வீடியோவும் கிடையாது. அது உங்க அலாரம் கடிகாரம் தான். நாளைக்கே இதோட பெரிய மாற்றத்தை நீங்க உணர மாட்டீங்க. அடுத்த வாரமும் ஒரு வேளை தெரியாம இருக்கலாம். ஆனா ஒரு 90 நாள் டைம் கொடுங்க. யாருமே உங்களை பார்க்காதப்போ உங்களுக்காக நீங்களே களத்துல இறங்கி வேலை செய்யுங்க. அப்புறம் ஒரு நாள் நீங்க கண்ணாடியை பார்க்கும்போது, அடேங்கப்பா, நான் தான் ஏன் இந்த கதைக்கு ஹீரோ அப்படின்னு தோணும். அப்போ கண்ணாடியில தன்னோட எதிர்காலத்தை தானே உருவாக்கின ஒருத்தரை, தன்னோட நேரத்தை முழுசா தன் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்த ஒருத்தரை, வாழ்க்கை தானா வந்து அமையும்னு சும்மா காத்துக்கிட்டு இருக்காம செயல்ல இறங்கின ஒருத்தரை பார்ப்பீங்க. ஆனா நீங்க எப்பவும் போல அந்த ஸ்னூஸ் பட்டனை தட்டலாம். உங்க மூளையோட சூப்பரான நேரத்தை எல்லாம் சோஷியல் மீடியாவுக்கு தாரை வார்த்துட்டு மிச்சம் மீதி இருக்கிறத உங்க லட்சியங்களுக்கு கொடுக்கலாம். இன்னும் 1 வருஷம் சும்மா ஓடி போறத வேடிக்கை பார்த்துட்டு மற்றவங்க நீங்க ஏக்கத்தோட ஆசைப்படுற வாழ்க்கையை வாழ்றத பார்த்து பெருமூச்சு விட்டுட்டே இருக்கலாம். ஒரு கசப்பான உண்மை என்னன்னா, நீங்க ஸ்னூஸ் பட்டனை தட்டினாலும் சரி தட்டலனாலும் சரி அடுத்த 5 வருஷம் வந்தே தீரும். ஆனா கேள்வி இதுதான், அந்த 5 வருஷத்துல உங்க எதிர்காலத்தை நீங்களா உருவாக்க போறீங்களா, இல்ல மற்றவங்க ஜெயிச்ச கதையை உட்காந்து சீரியல் மாதிரி பார்த்துட்டே இருக்க போறீங்களா? முடிவு உங்க கையில தான் இருக்கு. ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், இந்த விஷயத்துல மட்டும் ஸ்னூஸ் பட்டனை தட்டிடாதீங்க. அப்படி ஒருவேளை நீங்க செஞ்சீங்கன்னா நீங்க சும்மா ஒரு 9 நிமிஷத்தை வீணாக்கல, உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கிற ஒரு பிரகாசமான எதிர்காலத்தையே வீணாக்குறீங்கன்னு அர்த்தம். சொல்லுங்க, அப்போ என்ன முடிவு பண்ண போறீங்க?